சுபாஷ் சந்திர போஸ் தமிழர்களை திரட்டி இந்தியாவின் மீது படையெடுத்து வெள்ளையர்கள் விரட்டுவதற்கான யுத்தம் நடத்தினார். சுபாஷ் சந்திர போஸுக்கு துணையாக நின்ற தமிழர்களுக்கு யார் துணையா இருந்தாங்க? தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இதுதானே நம்ம வரலாற்றுல படிச்சது. இந்து மகாசபையை துவக்கிய RSS துவக்கிய சாவர்கர் என்ன பண்றாருன்னா 1942ல பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்களை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டின் விரோதிகள் நாட்டின் கிழக்கு பக்கமாக படையெடுக்க வர்றாங்க, அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்து மக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இளைஞர்களை திரட்டி பிரிட்டிஷ் படையில சேர்க்கிறார். இந்த படை தான் சுபாஷ் சந்திர போஸ் படை எடுத்து சண்டை போடுறார். பிஜேபி ஆரம்பித்த இந்து மகாசபையினுடைய தலைவர் அவர் என்ன பண்றாரு? சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை திரட்டுறார். இவங்கள தேசபக்தர்கள். முத்துராமலிங்க தேவரை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள், சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், இந்த வரலாறு தெரியுமா? நீங்க கொண்டாடுகின்ற அந்த தலைவரினுடைய முயற்சியை வீழ்த்தியது யாருன்னே தெரியாம அவங்க கூட போய் சேர்ந்து நிக்கிறீங்களே, இது அவருக்கு நீங்க செய்யற துரோகம் தானே? தயவு செஞ்சு வரலாறு படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யார் போராடினாங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்போம். அம்பேத்கருக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, பெரியாருக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, மகாத்மா காந்திக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, முத்துராமலிங்க தேவர் அவருக்கும் எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு.